ஹலோ தம்பி தங்கச்சி, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் மூலமாக டுடே வித் ஜீசஸ் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாலிப பிராயம் என்பது அது வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே அது ஒரு நல்ல பிராயம், அருமையான ஒரு பிராயம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தில் அநேகர் நீங்கள் படிக்கிற வயசில் ஒரு வறுமையோடு கூட நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய படிப்பை கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை அநேக நேரம் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் என்ன செய்யாது, தடை செய்யாது. ஏன்னு சொன்னால் அந்த படிக்கிற வயசில் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளை பார்க்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறோம். அப்படி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவ்வளவு அந்த காரியம் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சந்தோஷத்தை அதிகமாக கெடுக்காது. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப பிராயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வயது. இந்த வாலிப பிராயம், உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி என்னுடைய செய்திகளில் சொல்லுவது உண்டு. ஒரு ஃப்ளைட்டு போகுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைலட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 அல்லது 4 கிலோமீட்டர் முதலாவது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த ரேடார் அதுக்கு அந்த பைலட்டுக்கு வழியை காண்பிக்கும். அந்த வழியை அந்த பைலட் தவற விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டு வேறு எங்கேயோ போய் ஆபத்தில் போய் என்ன செய்யும் முடியும். அப்போ அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாலிப பிராயத்தில் நீ ஒரு கோலை உன்னுடைய வாழ்க்கையில் செட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வ அப்படின்னு சொன்னால், ஒரு சிறகற்ற பறவையை போலவோ அல்லது நூல் இல்லாத பட்டம் எப்படி தடுமாறி அது தரிகட்டு போகுதோ அதுபோல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விடும். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேத புஸ்தகத்தில் ஒரு நபரை உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எருசலேமை அங்கே பாபிலோன் ராஜா முற்றுகையிடும் போது அங்கே ஒரு சில ஜனங்களை போரிட்டு சிறையாக பிடித்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அதுல பல ஜனங்கள் போகும்போது அதுல ஒரு வாலிபன் ஒருவன் போகிறான். அவன் பேர் தான் தானியேல் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தானியேல் பாத்தீங்கன்னா அவன் போயிருக்கிற அந்த அடிமையான தேசத்துல அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ இதை செய்யாத அல்லது இதை இப்படி செய்யன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, தான் போயிருந்த தேசம் அடிமையான ஒரு தேசமா இருந்தாலும் என்னுடைய சரீரத்தை, தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்தை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்னா ராஜாவுடைய போச்சனத்தினாலேயோ திராட்சை ரசத்தினாலேயோ மதுபானத்தினாலேயோ நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு அதே போல படிக்கிற வயதில் நீங்களும் இந்த வாலிப பிராயத்தில் பல கனவோடு கூட என்ன செய்வீங்க, இருப்பீங்க. நல்லா படித்து நான் ஒரு டாக்டர் ஆகணும், நல்லா படித்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், நல்லா படித்து அநேகருக்கு நான் ஒரு நல்ல சேவை செய்யக்கூடிய மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட பல விதமான கனவோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இது போல் எத்தனையோ கனவோடு கூட இருக்கிற உங்களை என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் அநேகர் என்ன செய்வாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. உங்களோடு கூட படிக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன செய்வான் அப்படின்னா வேத புஸ்தகத்தை போட்டிருக்கு, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி என்ன செய்தான், வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு இந்த காரியத்தை நான் இன்னும் அதிகமாக இதை குறித்து விளக்க நான் விரும்புகிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அரண்மனையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலந்தி பூச்சி அது நல்ல வலையை பின்னி அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாயா நல்ல அங்கங்க ஆடி சந்தோஷமா இருக்கு, நல்ல டைவ் அடிக்குது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட நல்ல சந்தோஷமா இருக்கு. அங்கிட்ட இருந்து பறந்து வந்த ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிலந்தி பூச்சி பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அந்த சிலந்தி பூச்சி சொல்லுது, வா நீயும் என்ன செய்யலாம், என்னை போல நீயும் சந்தோஷமா இருக்கலாம் அந்த வலையில அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஒரு கணம் அந்த யோசித்து விட்டு பின்பு அது பறந்து போய் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த சிலந்தி பூச்சியுடைய வலையில கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, விளையாடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கொஞ்ச
கொஞ்சம் சீக்கிரத்திலே அதனுடைய இறக்கைகள் என்ன செய்யுது, அந்த வலையில சிக்கி அது என்ன செய்யுது, உடைக்கப்படுகிறது, கால்கள் உடைக்கப்படுகிறது. சீக்கிரமாகவே அந்த சிலந்தி பூச்சிக்கு அந்த ஈ வந்து இரையாகி போனது என்று சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கிறது. இந்த வேலையிலும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய எதிர்காலத்தை நீ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, நான் இப்படி எல்லாம் ஆகணும்னு சொல்லி என்ன செய்வ, ஒரு பெரிய இலக்கோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீ இந்த நாள்ல என்ன செய்யலாம், பயணித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி அந்த அரண்மனையில இருக்கிற அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வலையில அந்த ஈய சிக்க வச்சு அது சீக்கிரமாக தனக்கு இரையாக்கி கொண்டதோ, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீ அனுபவிக்கிற சிற்றின்பமா இருக்கலாம். நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இத குடி, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா சில காரியங்களை குறித்து என்ன செய்யலாம் சொல்லலாம், பாவமான காரியத்தை குறித்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த இலக்கோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த வயதுல நான் படிக்க வந்திருக்கிறேன், அல்லது நான் இன்னும் நான் பெரிய ஆளா விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கனவோடு கூட நீ இருப்பாயானா, இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் உன்னோடு கூட வேலை பார்க்கிற அல்லது படிக்கிற நண்பர்கள் சொல்லுகிற அந்த தீமையான காரியத்தை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ வெறுத்து விடணும். பைபிள்ல போடப்பட்டிருக்கு. பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற நீங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க பந்தய பொருளை ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்ல ஓடும் போது அவனுடைய நோக்கமெல்லாம் எதுவா இருக்கும், எப்படியாகிலும் நான் எல்லாருக்கும் முந்தி ஓடி நான் என்ன செய்யணும், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீராத ஒரு ஆசையோடு கூட ஒரு என்ன செய்வான், ஒரு அப்படிப்பட்ட ஒரு வெறியோடு கூட என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொண்டு அவன் என்ன செய்வான், அந்த பந்தய பொருளை எப்படியாவது பெறணும்னு சொல்லி என்ன செய்வான், விரும்புவான். அதே போலதான் இன்றைக்கு நீயும் கூட இந்த வாலிப பிராயத்துல ஒரு தானியேலை போல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ நல்ல ஒரு தீர்மானத்தை முதலாவது என்ன செய்யணும், எடுக்கணும். நான் அந்த படிக்கிற இந்த வயசுல மற்ற எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய எண்ணங்களை டைவர்ட் பண்ணுகிற எந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை தொடருவாயானால் உன்னுடைய இலக்குகள் உனக்கு சீக்கிரமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சாத்தியப்படும். நீ என்ன செய்வ, உன்னை பரிசுத்தமாய் தானியேலை போல நீ பரிசுத்தமாய் என்ன செய்வ, நீ பாதுகாத்துக் கொள்வ. இந்த சிந்தையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பொல்லாத பிசாசானம் விரிக்கிற எல்லா கண்ணியக்கும் கூட உங்களை விலக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. தானியேல் எப்படி தன்னுடைய சரீரத்தை ராஜாவின் போஜனத்தினாலும் ஆண்டவரே திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தது போல ஆண்டவரே அருமையான இந்த வேளையிலே அப்பா நல்ல தீர்மானத்தை எடுக்கிற அருமையான தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல பரிசுத்தத்தோடு கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை நீங்க தாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசானவன் விரிக்கிற எந்த விதமான மாய வளைக்கும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விழுந்து விடாதபடி ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்க எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன நோக்கத்தோடு கூட விருப்பத்தோடு கூட இந்த வாலிப பிராயத்திலே உம்முடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கிறாங்களோ அந்த எல்லா தீர்மானங்களும் ஆண்டவரே நோக்கங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.